கந்தர்வ விவாகம் முடிந்த கையோடு அஸ்வத்தாமன் யுபீன சகாவை அரண்மனை வாசலில் விட்டுவிட்டு கண் போன்ற மோதிரத்தை அணிவித்துவிட்டு, எதற்கும் கவலை கொள்ளாதே, நான் இருக்கிறேன் என்றும், நான் விரைவில் பாஞ்சாலம் செல்ல வேண்டும், இங்கிருப்பது நல்லதல்ல என்றும், சீக்கிரம் துரியோதனன் யுவராஜ பட்டம் பெற்றதும் நம் திருமணத்தை பற்றி கூறி நாம் ஒன்றாக வாழலாம் என்று சொல்லிவிட்டு பாஞ்சாலம் நோக்கி செல்கிறான். பாஞ்சாலம் சென்ற அஸ்வத்தாமன் தான் யுபீன சகாவை கந்தர்வ விவாகம் செய்தது பற்றி துரோணரிடம் கூற, துரோணர் பாண்டவர்கள் இழப்பினால் ராஜ்யம் என்னவாகும் என்பதற்குள் நீ இவ்வாறு செய்திருக்கக் கூடாது என்று கண்டிக்க, அஸ்வத்தாமன் அவளுக்கு நான் மட்டுமே இப்போதைய ஆறுதல் என்று கூறி சென்றான். மாளிகையிலிருந்து தப்பித்த பாண்டவர்கள் யாசகம் பெற்றும் காட்டில் மறைந்தும் வாழ்க்கையை வாழத் தொடங்குகின்றனர். இதற்கிடையில் துருபதனிடமிருந்து தப்பித்த அந்தணர்கள் பாண்டவர்களிடம் துருபதன் தனக்கென ஒரு வாரிசு வேண்டி வேள்வி எழுப்பியுள்ளான் என்பதை கூறுகின்றனர். திருஷ்டத்யுவன் வந்த பிறகு வேள்விக்கு மறுப்பு கொடுக்க முடியாததால் வாழ்வில் துன்பமே அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையை வேண்டுகிறான் துருபதன். வானுயர பரந்த வேள்வியில் இந்த பிரபஞ்சத்திலும் திரிசூலியான திரௌபதி அவதரிக்கிறாள். அதோடு இல்லாமல் மாயவனத்தில் புகுந்த பாண்டவர்கள் பீமனை கொண்டு இடும்பனை தாக்கி, பீமன் வெற்றி கொண்டு இடும்பனின் சகோதரி இடும்பியை திருமணம் செய்து கொள்கிறான். கடோத்கஜன் பிறந்து வளரவும் செய்கிறான். பீமனும் பிரியாவிடை கொடுத்துவிட்டுச் செல்ல, பீஷ்மரும் விதுரரும் ஒற்றர்கள் மூலம் இதை அறிந்தும் கொள்கின்றனர். யுபீன சகாவும் அண்ணன் அம்மா அவர்கள் இல்லை, இனி அஸ்வத்தாமன்தான் எல்லாமே என்று நடக்கப் போகிற விபரீதம் தெரியாமல் உறங்கச் செல்கிறாள்.